செங்கோட்டையன் அவர்கள் தன்னோட முடிவிலிருந்து பின்வாங்கியிருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி மீது செங்கோட்டையனுக்கு மிகப்பெரிய அச்சம் ஏற்பட்டிருக்கு என்பதில் சந்தேகமே கிடையாது. இதை பற்றி டீட்டெயிலாக தான் பேச போகிறோம். ஆல்ரெடி செங்கோட்டையன் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுத்திருந்தாங்க. ஸோ அதிமுக வெற்றி பெற வேண்டும் என்றால் அதிமுகவில் இருந்து பிரிந்தவர்கள் ஓ பன்னீர்செல்வம், சசிகலா, டிடிவி தினகரன் இவங்க எல்லாருமே ஒன்றிணைந்தால் மட்டுமே அதிமுக வெற்றி பாதைக்கு செல்லும். ஸோ எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு நான் 10 நாட்கள் டைம் தருகிறேன். இந்த 10 நாட்கள் பிரிந்தவர்கள் எல்லாமே ஒன்றிணைக்க வேண்டும் எடப்பாடி பழனிசாமி அப்படிங்கிற ஒரு பெரிய எச்சரிக்கை எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு செங்கோட்டையன் அவர்கள் கொடுத்திருந்தாங்க. இது தமிழக அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. அதைத் தொடர்ந்து அமித்ஷா அவர்கள் செங்கோட்டையன் அவர்கள் சந்தித்திருந்தாங்க. இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செங்கோட்டையன் அவர்கள் சசிகலா, டிடிவி தினகரன், ஓ பன்னீர்செல்வம் இவங்க 3 பேரையும் சந்திக்கிற மாதிரி பிளான் இருந்தது. ஆனால் திடீரென அந்த பிளான் ஸ்டாப் பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கிற செய்தி கிடைச்சிருக்கு. இதுக்கான காரணம் எடப்பாடி பழனிசாமி மீது இருக்க பயம்தான் அப்படி சொல்லப்படுகிறது. ஆல்ரெடி அதிமுகவில் இருக்கும் பதவிகள் எல்லாத்தையும் செங்கோட்டையன் அவர்களை பிரித்து விட்டார்கள். ஸோ அதிமுகவில் இப்போ செங்கோட்டையன் இருக்காங்க, அவ்வளோதான். ஸோ ஒருவேளை இந்த ஒரு சந்திப்பு நடந்தால், சசிகலா, டிடிவி தினகரன், ஓ பன்னீர்செல்வத்தை சந்தித்தால் எடப்பாடி பழனிசாமி அதிமுகவிலிருந்து செங்கோட்டையனை விலக்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால தான் செங்கோட்டையன் அவர்கள் தன்னோட முடிவை மாற்றியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது.